மற்றும் ஒரு அண்மை செய்தி, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். நிதி தராமல் ஏமாற்றம் தருவதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தன்னை மன்னண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனை ஏற்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை தமிழக அரசு அனுப்பிய அந்த PM ஸ்ரீ MOU முற்றிலுமாக நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள் தானே என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிரதான் அவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம். உங்களைப் போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல என்றும் அவர் ஆவேசமாக தன்னுடைய பதிவை வைத்திருக்கிறார். நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை, அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு ஆவேசமாக கேள்வி எழுப்பி பதிவிட்டிருக்கிறார் முதலமைச்சர். ராஜேஷ், நீங்க சொன்ன மாதிரி எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்று முதலமைச்சர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்த விவரங்கள். தற்போது முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவிலே அவர் ஒரு நீண்டதொரு பதிவை தான் வெளியிட்டிருக்கின்றார். அதிலே மத்திய அமைச்சருக்கு நாவடக்கம் வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஒரு காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழக எம்பிக்கள் எழுந்து தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை இன்னும் தராமல் இழுத்தடிக்க காரணம் என்ன? மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஏன் எங்களுக்கான நிதியை கொடுக்காமல் இருக்கிறார்? கல்வித்துறைக்கு 2000 கோடிக்கான நிதி இன்னும் வராமல் இருக்கிறது என்று ஆவேசமாக பேசியிருந்தார்கள். அதற்கு மத்திய அமைச்சரும் காரசாரமாக பதிலளித்திருந்தார். எனவே இரண்டு தரப்பிலும் மாறி மாறி அந்த வாக்குவாதங்கள், வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்ட நிலையிலே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது இந்த காட்டமான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதான் அவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்றும் உங்களைப் போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் அல்ல என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை, அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டு பதிலளித்திருக்கின்றார். தர்மேந்திர பிரதான் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதிய அந்த கடிதத்தையும் முதலமைச்சர் தன்னுடைய பதிவிலே சுட்டி காண்பித்து அந்த பேராகிராஃபையும் ஹைலைட் செய்து தன்னுடைய அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.